வல்லமை எங்கேயோ இருக்கிறது என்று அல்ல, நமக்குள்ளே கர்த்தர் அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே கர்த்தர் அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க வியாதிஸ்தருக்கு மேல் கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் சுகமாவார்கள். மார்க் 16:14 நீங்க வாசிச்சு பாருங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஏன்னா அவருடைய நாமம் நமக்குள்ளே இருக்கிறது. அவருடைய நாமத்திலே அவருடைய வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லி கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் சிறையிருப்புகளை மாற்றுவார். அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகளை துரத்த முடியும், வியாதிஸ்தர்களை சுகமாக்க முடியும். ஆண்டவர் மார்க் 16 நமக்கு எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம விசுவாசிக்கும் பொழுது நவமான பாஷைகளை பேச முடியும். நாம விசுவாசிக்கும் பொழுது வியாதிகளை சுகமாக்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு வரும்படியாக அந்த வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த பில்லி சுனியமோ மாந்திரியோ உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ள கர்த்தர் உங்களை வல்லமையுள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 10:38 வாசித்தோம். அவர் வல்லமை நிறைந்தவராய் காணப்பட்டபடினாலே இயேசு கிறிஸ்து போன இடத்திலெல்லாம் திரளான கூட்டம் அவருக்கு பின் சென்றது. அவரை தொட்ட யாவரையும் அவர் சுகமாக்கினார். அல்லேலூயா. நம்முடைய வஸ்திரத்திலே கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்திலே கர்த்தர் வல்லமையை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை ஒரு சிறி தொட்டவுடனே அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. 12 வருடமாக உதிரம் போக்கினார். பெரும்பாடாக கஷ்டப்பட்ட அந்த ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை ஆயிலும் தொட்டார், நான் சுகமாவேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு விசுவாசத்துடன் அவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடனே அவருடைய உதிரத்தின் ஊரம் நின்று போயிற்று. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளாய் கர்த்தர் உங்களை என்னையும் ரட்சித்திருக்கிறார், ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், வல்லமையுடையவராய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கும் பொழுது நம்ம சாதாரணமான பிரச்சனையை கண்டு பயப்பட வேண்டியதில்லை, பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு விரோதமாய் எழுப்புகிற பொல்லாத கிரிகளை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். சத்துருவை அவர் ஜெயித்திருக்கிறார். சிலுவையில எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உரிந்து கொண்டு வெற்றி சேர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாமத்தை உடைய இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். இயேசுவின் நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது நீதியின் சூரியனாகிய அவர் நம் மேல உதித்திருக்கிறார். அவர் செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் கொழுத்த கஞ்சிகளை போல மாற்றுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது உங்கள் ஒவ்வொருவர் மூலம் அந்த வல்லமை கிரியை செய்யும். அந்த வல்லமை வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். லூக்கா 10:19 வாசிப்போம். லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பிசாசுடைய தலையை இயேசு சிலுவையிலே நசுக்கி விட்டார். நமக்கு பாருங்க அதிகாரத்தை வல்லமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிறவரா இருக்கிறார். அவருடைய கரத்திலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது மார்க் 5:30 வாசிக்கிறோம். இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்தார். இயேசுக்குள்ளே இருந்த வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்தார். இன்றைக்கு உங்களுக்குள்ளே எனக்குள்ள அந்த வல்லமையை வைத்ததை அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்கிற நேரத்திலே அந்த வல்லமை புறப்படுவதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுதே கர்த்தருடைய வல்லமையை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள அந்த வல்லமை நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் அப்போஸ்தலர்களுக்கு வல்லமையை கொடுத்து அனுப்பினார். அதனால பாருங்க, போகிற இடத்துல எல்லாம் திரளான அற்புதங்கள் நடந்தது, திரளான அதிசயங்கள் நடந்தது. அவர் தம்முடைய வார்த்தையை வல்லமையினாலும்
அற்புதத்தினால் உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அநேக மந்திர புஸ்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து அவருக்கு முன்பாக, ஊழியக்காரருக்கு முன்பாக வைத்தார்கள், அப்போஸ்தலருக்கு முன்பாக வைத்தார்கள். கர்த்தர் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சுட்டெரிக்கும்படி செய்தார். இன்றைக்கும் நீங்க போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். எந்த தீய கிரியிலும் உங்களுக்கு விரோதமாய் நிற்கவே முடியாது. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது லூக்கா 4:36 வாசிக்கிறோம். அவர் இயேசு கிறிஸ்து வல்லமையோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட்டாராம். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு அந்த கட்டளையை கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்துடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்திலே ஒரு அசுத்தாவி பிடித்திருந்தார். ஒரு மகனை ஆண்டவர் சுகமாக்கினார். அந்த அசுத்தாவிக்கு அவர் வல்லமையோட கட்டளையிட்ட போது உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை வல்லமை இருந்தது. அவர் அதிகாரத்தோட வல்லமையோட அவருடைய வார்த்தையை சொன்ன உடனே அந்த பிசாசின் வல்லமையிலே கஷ்டப்பட்டு கொண்டு அந்த மகனை கர்த்தர் விடுதலையாக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ நேரத்தில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தும் கூட, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தும் கூட அந்த வல்லமை இல்லாமலாய் நாம் காணப்படுகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில்